நண்பர்களுக்கு வணக்கம். எம்ஐசிஆடி யூடியூப் சேனல் பேனல் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து இந்த எஸ்டிகே மாடலில் 4231 மாடலில் மோனோ போர்டு கேட்டிருக்காங்க. ஒரு 5 போர்டு அதை ரெடி பண்ணிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நேரத்தில். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்டிகே மாடலில் இது வந்து ஆக்சுவலி போர்டு வந்து பிசிபி வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் பிசிபி. நம்ம வந்து எஸ்டிகே மாடலுக்கு கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாடலில் 10 ஹீட்டிங் பிளேட்டு, டிரைவர் செக்ஷன் பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டது. சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டு EVA செய்கிற மாதிரி, அந்த மாடலில் செய்கிற மாதிரி. இது வந்து 4231 மாடல். ஓகேங்களா, எஸ்டிகே மாடல் இல்லை, எஸ்டிகே டிரான்சிஸ்டர் மாடலில் 4231 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே EVA இருக்கும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா EVA இருக்கும். இது மாதிரி மாடல் இப்போ செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு 5 போர்டு ஆர்டர் வந்திருக்கு. உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அடுத்த போர்டு ஏதாவது ஆர்டர் வந்தால் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இதுதான் பிசிபி. ஓகேங்களா, இதுதான் பிசிபி. இந்த பிசிபி ஒன்று தான் பாருங்கள். இந்த பிசிபி ஒன்று தான். இப்போ வந்து என்னென்னா கலர் மாற்றிருக்கோம், அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளூ கலர் இருந்து க்ரீன் கலர் மாற்றிருக்கோம். இப்போ வந்து க்ரீன் கலர் மாற்றி இப்போ வந்து ஒரு 5 பீஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. கொடுத்துட்டு 4231 மாடலுக்கு JPL சப்பு கேட்டிருந்தாங்க, அதை ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இது மாதிரி போர்டு ஏதாவது சர்வீஸ் பண்ண கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை புது போர்டு வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து டிரைவர் போர்டை ஒர்க் ஃபினிஷ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி இப்போ வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. இது பாருங்கள், நம்ம வந்து இந்த டச்சர், இந்த சின்ன கம்பி கொஞ்சம் நீட்டாக இருக்கும், குட்டியாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்ஸிங் ஃபிட் பண்ணிட்டு அதை ஆல்ட்ரு பண்ணி ஆடியோ செக் பண்ணுறது தான் கம்பல்சரி. நம்ம வந்து எல்லா போர்டும் ஆடியோ செக் பண்ணி தான் அனுப்புவோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து சப்புக்கு கேட்டிருந்தாங்க, சப்புக்காக ரெடி பண்ண போர்டு. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. சப்புக்குன்ற வரும்போது இந்த வந்து சிலிக்கான் டிரான்சிஸ்டர் வரும். நம்ம நார்மலாக லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணும்போது இது வராது. ஏன்னா அது சப்புக்கு நார்மலாக கொடுக்கும்போது அந்த ஆடியோ குவாலிட்டிக்காக அது நம்ம மாற்றுறோம். சப்பு இது கொடுக்கும்போது சப்புனா நல்லா பஞ்சிங் நல்லா வரும், அதுக்காக தான். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 போர்டு இப்போ ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 போர்டுக்கான 5200 ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், 5200 ப்ளஸ்ஸு 10 ஹீட்டிங் பிளேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வந்து 4 இன்ச்சு தான். அடுத்தது வந்து சப்புக்கெல்லாம் வந்து அடுத்தது வந்து ஒரு 5 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்த்து போட்டுடலான்னு இருக்கேன். இது நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற 4 இன்ச்சு போதுன்ற மாதிரி சேர்த்து போட்டிருந்தேன். ஒரு இன்ச்சு சேர்த்து போட்டாலும் கொஞ்சம் ஹீட்டு ஆடுறது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் மாறுமான்னு பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்தது வந்து பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சாக போட்டுடலாம். பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு 10 லீப்பில் 4 இன்ச்சு 5200 போட்டு லாக் பண்ணியாச்சு. அப்படின்னு பாருங்கள், 5 போர்டுக்கான 5200 வந்து போட்டாச்சு. இப்போ வந்து போர்டில் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணணும். இதை அட்டாச் பண்ணி ட்ரில் போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டே ட்ரில் போட்டு அந்த போர்டெல்லாம் மாறிடுது. ஒரு போர்டுக்கும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மாறும். அதனால் இதில் ஃபைனலாக செஞ்சிடலான்னு விட்டுட்டேன். இப்போ வந்து ட்ரில் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது வந்து இதுக்கு ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ போட்டு இது ஃபுல்லாகவே டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். அதுக்கப்புறம் டெஸ்டிங் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 போர்டும் வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒர்க் ஃபினிஷ் பண்ணி எல்லாமே ஆடியோவும் செக் பண்ணிட்டோம். இப்போ டெலிவரி கொடுத்துடலாம் அது கஸ்டமருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி காட்டிட்டேன். 10 ஹீட்டிங் பிளேட்டில் மோனோ போர்டு 5200 4 டிரான்சிஸ்டரும் 5200 போட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா மோனோ போர்டு ஒன்றும். இது கஸ்டமர் கேட்டது பார்த்திங்கன்னா JPL சப்புக்காக கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர்லாம் ஹெவி பண்ணிட்டேன். பெரும்பாலும் இது 2 தான் ஹெவி போட்டிருப்பேன், இது போட மாட்டேன். அதுக்கு பதில் BT 130 140 தான் போடுவேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது JPLன்றதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி பண்ணி வச்சுருக்கேன் பேக்கெட். பார்த்திங்கன்னா இதுவுமே ஓகேங்களா. இது மாதிரி அவங்க கேட்டது வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுருக்கோம், நம்ம கடைக்கு ஒன்று சேர்த்து போட்டுடலான்னு சொல்லிட்டு. இது வந்து அவ்வளோ ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம். உங்களுக்கு இது மாதிரி போர்டு ஏதாவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை புதுசாக மாடல் வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பிசிபி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிசிபி தான். பாருங்கள், இது வந்து பழைய மாடலு, இது வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணிக்கிற மாடலு. பிசிபி வைஸ் ஒன்று தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனோ யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு லெஃப்ட் ரைட்டுக்குனாலே இது யூஸ் பண்ணிக்கலாம். EVA வேணுன்றதுனால 2 ஆப்ஷனுக்காக தான் நான் கொடுத்துருக்கிறது. பாருங்கள், சென்டரில் வந்து 50cc கெப்பாசிட்டரு, இந்த ஒரு ஜம்பர். இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆயிரும். இது வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்களா ஸ்டீரியோ ஆயிரும். 2 ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி போர்டு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. MICAD யூடியூப் சேனல் பேனர் தருமபுரி. நான் உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.